ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை அறுவடை தாங்க. ஸோ வாழை மரம் பாருங்கள், வாழைத்தார் விட்டாச்சு. ஸோ பாருங்கள், அதுதான் சரி. இன்றைக்கி வீட்டுக்கு வந்து அறுவடை பண்ணியாச்சு. 2 கொத்து வந்திருக்குதுங்க. 3 கொத்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து சரியாக இதை பார்க்காம விட்டதுனால எல்லாமே அணில் சாப்பிட்ருச்சு. ஒரு 2 கொத்து வந்து முழுசாகவே அணில் சாப்பிட்ருச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 கொத்து மட்டும் தான் இருந்துச்சு, பழம் மட்டும்தான். மீதி ஃபுல்லாகவே அணில் சாப்பிட்ருச்சு. ஸோ இது கொஞ்சம் முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்காங்காட்டியும் இது வந்து அணில் சாப்பிடல. யாருக்குள்ள வந்து இந்த ஏலக்கி பழம் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏலக்கி பழம் ஆக்சுவலாக ரேட் அதிகம், கிலோ கணக்கில். கிலோ வந்து 60 ரூபான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏலக்கி பழம் யாருக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து இப்போ வந்து ஏலக்கி பழம் நம்ம தோட்டத்திலே வந்துச்சுக்க. சும்மா வெறுமனே ஒரு 2-3 வாழை செடி வந்து வச்சதுங்க. அது அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு. பழம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. இப்போ ரெகுலர் பேசிஸில் டெய்லி 2 பழம் 3 பழம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வச்சு அது விளைஞ்சது வந்து நம்ம ஒரு காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அது பறிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். யாருக்கெல்லாம் அது வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த டைம் தான் இவ்வளோ வாழை மரம் இருக்குது. இவ்வளோ வாழை மரத்துலேயுமே அடுத்தடுத்து வாழை கொத்து வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக வாழைப்பழம் வந்து வாழை மரம் கொடுத்துட்டே இருக்குது. பாருங்கள், இங்கே ஒன்று வந்து வாழை கொத்து வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பார்க்காம விட்டால் எல்லாமே அணில் சாப்பிட்ருதுங்க. ஸோ அதனால தான் இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாருங்கள், வாழை கொத்து பாருங்கள். இதுலேயுமே பாருங்கள், பாதி வந்து அணில் சாப்பிட்ருச்சு. இந்த அணில் எங்கே போனாலும் விட மாட்டேங்குதுங்க உண்மையாகவே. பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏலக்கி பழம் சாப்பிட்டா எந்த ஒரு இதுவும் வராது, நோய் நொடி வராதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சளி பிடிக்காதுன்னு மெயினாக சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் பாருங்கள், 2 கொத்து ஆக்சுவலாக 2 கொத்து இது மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. பாருங்கள், அணில் சாப்பிட்ருச்சா. அதே மாதிரி ஒரு 4-5 கொத்து ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சுங்க. 2 கொத்து வந்து அணில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்கள் அது யூஸே பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த 2 கொத்து தான் வீட்டுக்கு வந்தது. நமக்கு ஒரு கொத்து வச்சுட்டு ரிலேஷனுக்கு ஒரு கொத்து கொடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பழங்க பாருங்கள் எப்படி கணிச்சு வந்திருக்கு. பழம் வந்து கிட்டத்தட்ட மரத்துலேயே பழுக்கிற ஸ்டேஜ் தாங்க இந்த வாழை கொத்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக அணில் வந்து சாப்பிட்டுட்டார் எல்லாருமே. 2 கொத்து தான் வந்தது. ஆக்சுவலாக அந்த டைம் 2 கொத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. பாருங்க, நம்ம தோட்டத்திலே பறிச்சது தான். யார் வீட்டிலலாம் அந்த வாழை மரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து செவ்வாழை வந்து ஐடியா சொல்லுங்கள். செவ்வாழை பழமே வைக்க மாட்டேங்குதுங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள், இந்த ஏலகி கற்பூரவள்ளிலாம் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொத்து விட்டுருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கொத்து விட்டு சாப்பிட்டோம். இப்போ ஒரு கொத்து விட்டுருக்குது. இப்போ இன்னொரு கொத்து வந்து பூ பாருங்கள் வச்சிருச்சு. பாருங்கள், பூ வச்சு இதுவுமே காய வச்சிருச்சுங்க. ஏலகி பழமும் அந்த கற்பூரவள்ளியும் உடனே வந்து காய்ச்சிட்டே இருக்குது. ஆனால் அந்த செவ்வாழை மட்டும் சுத்தமாக வரவே மாட்டேங்குதுங்க. ஒரே ஒரு கொத்து கூட இன்ன வரைக்கும் வைக்கல நம்ம தோட்டத்தில். அது உண்மையாக சொல்லணும்னா அது நம்ம நிலத்துல விளையுமா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை செம்மண்ணில் அது வருமா வராதான்னு சொல்லுங்கள். இல்லை நம்ம கிளைமேட்டுக்கு வராதா, இல்லை நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாதா அப்படின்னு சொல்லுங்கள். செவ்வாழை வந்து உங்களதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய கொத்து வச்சுருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து ஒவ்வொரு கொத்துலேயுமே வந்து 17 பழம் இருந்துச்சுங்க. 17 பழம் அப்படின்னா 12 சீப்பு வாழை கொத்து. அது ஒரு கொத்துலேயுமே 17 பழம் 15 பழம் இருந்துச்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக ஏலக்கி பழம். அது வந்து பாருங்கள், இதுதான் அணில் சாப்பிட்டுச்சுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2-3 கொத்து மட்டும் தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த அணில் விட்டு வைக்கல, எல்லாமே சாப்பிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம மரத்தில் கணிஞ்சதுனால எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. பழம் டெய்லி நம்ம பழுக்க டெய்லி 1-2 எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏலக்கி பழம் வந்து பிடிக்குமா, இல்லைன்னா வந்து கற்பூரவள்ளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பச்சை வாழைலாம் ஆக்சுவலாக ஒரு பழம் சாப்பிட்டாவே வயிறு ரொம்பிருங்க. ஸோ அதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பழம் வந்து பழுத்துருச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது திருப்தியாக சாப்பிட்டோம் இந்த டைமு. அடுத்து வந்து 2 கொத்து வந்து கற்பூரவள்ளி வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.